கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 118 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் நம் பட்சத்திலிருந்து நம்மை பாதுகாப்பார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று தாவீது ராஜா பாடுவது போல நாமும் அனுதினமும் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்வோம். அப்பொழுது விசாலத்திலே ஆண்டவர் நம்மை வைப்பார். விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மை வைத்திரு. நம்மேல் அவர் பிரியமாக இருக்கிறபடியால் நம்மை தப்புவிப்பார், பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. எங்கள் நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களை விசாலத்தில் நீர் வைக்கிற தேவன், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிட கிருபைதாரும் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிற தேவனா, எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் பதிலளிக்கிறபடியால் நன்றி. இப்பொழுதோ ஐயா ஆண்டவரே அப்பா, உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். கண்ணீரை துடைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்ததாமே ஆண்டவரே, நீர் செவிசாய்க்க ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.